நம்ம கிட்ட இருக்கிற 1000 ரூபாய் வச்சு ஷேர் மார்க்கெட்டில் அதுவும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறோமா அல்லது லாஸில் வெளியே வரோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மணி இப்போ 9:14 AM வெட்னஸ்டே செப்டம்பர் 20, 2023. ப்ரீ ஓப்பனிங் செஷன் முடிந்த பிறகு நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி இரண்டுமே கேப் டவுன் ஓப்பனிங் ஆக போகுது. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி இரண்டுமே கேப் டவுன் ஓப்பனிங்ல இருந்து கொஞ்சமா ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரியுது. அதனால அவசரப்பட்டு நம்ம எதையும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். கடந்த 3 ட்ரேடிங் செஷன்லயும் நமக்கு வாஷ் அவுட்டை வாரி வழங்கிய மார்க்கெட்டை நம்ம இன்னைக்கு வட்டியும் முதலுமா வசூல் பண்ற நேரம் வந்துடுச்சு. இந்த வசூல் வேட்டையை நான் இன்று கரடியுடன் கைகோர்த்து இனிதே துவங்கலாம் என்று முடிவெடுத்துள்ளேன். இங்க பாரு, நீ முதல்ல உள்ள போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த வீர வசனம் எல்லாம் பேசு. அதுக்கப்புறம் நாங்க பொறுமையா நிதானமா காது கொடுத்து கேட்டுக்கிறோம். மணி இப்போ 9:18 AM நிஃப்டி 50ல இருந்து செப்டம்பர் 21, 19,900 புட் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டு இங்க டார்கெட்ல 40% டைப் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் எதுவும் கிடையாது. லிமிட்டுக்கு பதிலாக மார்க்கெட் பிரைஸை செலக்ட் பண்ணிடலாம். குவான்டிட்டியில 50 மட்டும் இருக்கட்டும். நம்ம இப்ப இந்த ஸ்ட்ரைக்கை மார்க்கெட் பிரைஸ்ல 50 குவான்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் 19.40 காசுல இருந்து நம்ம டார்கெட்ல செட் பண்ணினா 40% 27.15 காசை ரீச் பண்ணுமா அல்லது எவ்வளவுதான் பட்டாலும் புத்தியே வராம இன்னைக்கும் நம்ம ஸ்ட்ரைக்கு நான் ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணாம இறுதியா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு நம்ம ஸ்ட்ரைக் எங்க போய் நிக்குதுன்னு துருவுன தேங்காயில வெல்லம் போட்டு கிண்டின தேங்காய் பர்ஃபியை சத்தா சுவையா சாப்பிட்டுக்கிட்டே மார்க்கெட்டை பொறுமையா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டை கவனமாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50லேருந்து செப்டம்பர் 21, 19,900 புட் ஆப்ஷன் நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் 19.40 காசுக்கு பிறகு நம்முடைய கரடி 2 மட்டும் பின்னோக்கி சென்றுள்ளது. அதாவது நம்ம ஸ்ட்ரைக் 17.85 காசு வரைக்கும் கீழே போயிருக்கு. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 77.50 காசு மைனஸ்ல இருந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 7.99% மைனஸ்ல இருந்திருக்கு. இப்போ இங்கிருந்து நம்முடைய கரடி வில்லிலிருந்து பாய்ந்த அம்பு போல் மின்னல் வேகத்தில் நம்முடைய இலக்கை பிளந்து நமக்கின்று வெற்றி கனியை பரிசளித்துள்ளது. இப்ப நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 457.50 காசு ப்ராஃபிட்ல இருக்கு. இன்று நமக்கு லாபத்தை வாரி வழங்கிய கரடிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை ரீச் பண்ணின பிறகு சற்றும் சளைக்காமல் தொடர்ந்து முன்னோக்கி பாய்ந்து 73 ரூபாயில் தனது முன்னேற்றத்திற்கு தானாகவே முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டது. நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் ஆன 19.40 காசை வச்சு டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா டோட்டலா இந்த ஸ்ட்ரைக் 276.28% ப்ராஃபிட்ல இருந்ததுப்பா.
நம்ம இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்ல ஒரு லாட்ல ட்ரேடிங் பண்ணின அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டூ ஆவரேஜ் பிரைஸ் 19.40 காசு போட்டா 970 ரூபாய். நம்ம பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்ம செட் பண்ணின டார்கெட்டையும் தாண்டி எக்ஸிட் ஆனதுனால நம்முடைய லாபம் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டூ 9.15 பாயிண்ட்ஸ் போட்டா 457.50 காசு. அதாவது மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 70 ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. நம்ம வீடியோட ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரியே நம்ம கிட்ட இருந்த 1000 ரூபாயில 970 ரூபாயை பயன்படுத்தி நிஃப்டி 50 ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ட்ரேடிங் பண்ணி நம்ம இன்னைக்கு 457.50 காசு ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அதாவது 47.16% லாபம். இதுல மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 7.21% ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. இன்றைய பொழுது லாபகரமாகவே அமைந்தது. நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ஸையும் நம்ம இன்னைக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா இல்லையான்னு நம்ம இப்பதான் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான டைம்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா, கரெக்டான ஸ்ட்ரைக் அதாவது கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷன் அப்படின்னு கரெக்டான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்குக்கு சரியான டார்கெட்டை செட் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு மார்க்கெட்டை பொறுமையா நிதானமா வாட்ச் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ரிஸ்க் மற்றும் ஸ்டாப் லாஸை கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா. நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ல ஒரே ஒரு ரூல்ல நான் இன்னைக்கு தவறு செய்திருந்தாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணிருக்கு. நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணலனாலும் நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைத்திருக்கு. தயவு செய்து ஷேர் மார்க்கெட் பத்தினா ப்ராப்பர் நாலேஜ் மற்றும் ஷேர் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் முழுமையாக தெரியாம இந்த கடினமான கரடு முரடான மலைப்பாதையை ஈஸியா வெறுங்கால கடந்துடலாங்கிற எண்ணம் ஒரு துளி கூட வரக்கூடாது. இதையும் மீறி சொல் பேச்சு கேட்காம நாங்கெல்லாம் வறண்ட பூமியிலேயே வெறுங்காலில் நடந்தவங்க. இதெல்லாம் ஏமாத்திரம்னு உள்ள வந்தீங்கன்னா பையில் இருக்கிற பணம் மார்க்கெட்டினுடைய சட்டை பைக்கு தாவிவிடும். தயவு செய்து பங்கு சந்தையில் முழு கவனம் தேவை. சரி, ஓகே, வழக்கம் போல நம்ம இன்னைக்கு புக் பண்ணின ப்ராஃபிட்டுக்கு எவ்வளவு brokerage fee சார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம். மேல ஆர்டர்ஸ் மெனுவை கிளிக் பண்ணிட்டு ஆர்டர்ஸ் டேப்ல எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ்ல இங்க கான்ட்ராக்ட் நோட்டை கிளிக் பண்ணினா இங்க விர்ச்சுவல் கான்ட்ராக்ட் நோட்ல நம்முடைய brokerage fee பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை பை பண்ணி செல் பண்ணனதுக்கு நம்முடைய brokerage fees இன்க்ளூடிங் அடிஷனல் சார்ஜஸோட டோட்டலா 49.52 பைசாவை சார்ஜ் பண்ணிருக்காங்க. அடுத்த கட்ட வேலையை நம்ம இப்ப இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபண்ட்ஸ் மெனு கிளிக் பண்ணிட்டு வித்ரா பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு புக் பண்ணின ப்ராஃபிட் 457.50 காசுல இருந்து நமக்கு தேவையான அமௌண்ட்டை வித்ரா பண்ணலாம்னு பார்த்தா இங்க வித்ராவல் பேலன்ஸ் மைனஸ்ல இருக்கு. அதனால நம்முடைய கேபிட்டல் மற்றும் ப்ராஃபிட்டை நம்முடைய ஃபண்ட்ஸ் மெனுல எப்ப ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையா வித்ரா பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கையை காலை வச்சுக்கிட்டு சத்த சும்மா இருக்கணும்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு புக் பண்ணின ப்ராஃபிட் மற்றும் நம்முடைய கேபிட்டலை பத்திரமா பாதுகாத்துட்டோம். இதை நான் ஏன் இப்போ சொல்றேன்னா, இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காம, அதாவது ஹீரோ 3 மணி ஆட்டம் பிடிஎஸ்டி அப்படின்னு இது மாதிரியான ரிஸ்க் எதுவும் எடுக்காம நம்முடைய கேபிட்டல் மற்றும் லாபத்தை பத்திரமா பாதுகாத்துட்டோம். மார்க்கெட் கரெக்ஷன் ஆன பிறகு பேங்க் நிஃப்டி 595.25 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவராலா 45,384.60 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 231.90 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூ பார்த்தாக்க 19,901.40 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம மார்க்கெட் என்னாச்சு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் வீடியோட நாளை நிஃப்டி 50க்கான வீக்லி எக்ஸ்பைரி டே நாளை உங்களை சந்திக்கிறேன். until then bye from market என்னாச்சு. இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணிருங்க. அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸ் இன்னும் ரீச் ஆகாததுனால நம்ம சேனல் இன்னும் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகாம இருக்கு. தயவு செஞ்சு நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸை உங்களால முடிந்த வரை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதனால எனக்கும் நிறைய வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆயிடுவோம். ஃபினான்ஷியலா எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க.